மக்களே, நான் தான் சனா and welcome to Lisana. I hope the lighting is better today. எப்படியோ ஃபிகர் அவுட் பண்ணி ஓரளவு வச்சிருக்கிறேன். I have natural lighting, also the LED light. Best of both worlds கிடைக்கும்ங்கற ஒரு காரணத்துக்காக I have kept it like that. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு full face of Maybelline products பார்க்க போறோம் நம்மளோட dusky skinக்காக. கொஞ்சம் மந்த்ஸ் முன்னாடி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேபிலின். பட் அந்த வீடியோல என்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஸோ இதுல என்கிட்ட இருக்கிற எல்லா மேபிலின் ப்ராடக்ட்ஸும் சேர்த்து சில நியூ ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ அது எதெல்லாம் என்னோட ஹிட், எதெல்லாம் மிஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஐ ஹாவ் சோ மெனி தாட்ஸ். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கலாம். நாங்க நல்லாவே ஆக்டிவா இருக்கிறேன் அண்ட் நாங்க அடிக்கடி கிவ் அவே நான் கொடுக்கறதுனால நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப பேச வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைமர். என்கிட்ட மேபிலினோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இருக்கிறதும் பிரைமர் தான். அது இந்த ஃபிட்மியோட மேட் பிளஸ் போர்லெஸ் நார்மல் டு ஆயிலி ஸ்கின் வேரியேஷன் நான் வந்து வச்சிருக்கிறேன். இதுல அவங்க கிட்ட டூயி வேரியேஷன் இருக்கு. அதை நான் ட்ரை பண்ணதில்லை பிகாஸ் எனக்கு ஆயிலி ஸ்கின்ங்கிறதுனால. கைஸ், ஹேண்ட்ஸ் டவுன் த பெஸ்ட் மேட் பிரைமர் ஐ ஹவ் ட்ரைடு. இது வந்து நார்மல் மேட் பிரைமர் மாதிரி உங்களுக்கு சிலிகானியா இருக்காது. சிலிகான் வந்து உங்க ஸ்கின்னை வந்து ஹெவியா ஃபீல் ஆகும், உங்க ஆயில் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணும். திஸ் இஸ் இன் அ க்ரீம் ஃபார்முலேஷன். பட் ஸ்டில் உங்க ஸ்கின்னை வைக்கிற போர்ஸை வந்து நல்லாவே ஈவன் அவுட் பண்ணிடும். அது நீங்க உங்களுக்கு போட்டு பார்த்தா உங்களுக்கு விசிபிளா தெரியும் அந்த சேஞ்ச். பிளஸ் திஸ் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் மை ஆயில். கொஞ்ச நேரத்துக்கு நார்மலா நான் போடாம இருந்தேன்னா எனக்கு வரத வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட் மேக்ஸ் மை மேக்கப் லாஸ்ட் லாங்கர். இது நான் போட்டேன் அப்படின்னா இது கிரிப்பிங் எல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் சம்ஹவ் எனக்கு ஆயில் வந்து லேட்டா வரதுனால என்னன்னு தெரியல, இட் ஹோல்ட்ஸ் மை மேக்கப் ரியலி வெல். ஸோ ஆல்ரெடி நான் அதை பத்தி நிறைய வீடியோல பேசியிருக்கிறேன். ஸோ இட்ஸ் அ ஹிட். நெக்ஸ்ட் எங்கிட்ட 2 கன்சீலர் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு கன்சீலர் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு கேமரால கிரேயா தெரியுதான்னு தெரியல, பட் இட் இஸ் வெரி கிரே இன் ரியல் லைஃப். பிகாஸ் என்கிட்ட வந்து என்னோட ஷேட் ஆஃப் கன்சீலர் எதுவுமே இல்லை இவங்க கிட்ட இருந்து. ஓகேவா? ஸோ நான் கலர் கரெக்ட் எதுவுமே பண்ணாமல் போட்டதுனால இட்ஸ் நாட் வெரி குட். மெயினா இந்த இடம்லாம் வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சீலர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிட்மியோட மேபிலின் ஃபிட்மி கன்சீலர். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா I used to like this. வாங்கின ஸ்டார்டிங்ல பரவாயில்ல அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. பட் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ஒர்த் த மணி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 400-500. இதுக்கு நீங்க வந்து மார்க்கெட்ல நல்ல கன்சீலரே இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு கவரேஜும் கிடையாது. உங்களுக்கு ஷேட் ரேஞ்ச் ரொம்ப மோசமா இருக்குது. ஸோ ஐ திங்க் ஃபார் அ கன்சீலர் திஸ் இஸ் அ மிஸ் ஃபார் மீ. பிளஸ் இவங்க இதுல வர ஷேட் ரேஞ்சில் வந்து எனக்கு ப்ரௌன் ஸ்கின்னுக்கு நான் வந்து சொல்றேன், ப்ரௌன் டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து என்னால அது கலர் கரெக்டும் பண்ண முடியாது, என்னால இதை கன்சீலும் பண்ண முடியாது, ஹைலைட்டும் பண்ண முடியாது. பிகாஸ் கவரேஜ் இல்லை, அது வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும் ஸ்கின்லயே. ஸோ ஐ ரியலி டோன்ட் லைக் திஸ். உங்களுக்கும் நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஸ்கிப் ஆன் திஸ் இஃப் யூ வில். ஃபவுண்டேஷனுக்கு ஆப்வியஸ் சாய்ஸ் தான் நம்மளோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் இருந்திருக்கும். பட் என்கிட்ட இன்னைக்கு அது இல்லை. ஐ ஹாவ் 2 நியூ ஆப்ஷன்ஸ். அது வந்து இந்த சூப்பர் ஸ்டே லூமி மேட் ஃபவுண்டேஷன், இந்த ஷேட் 330. இது நான் எனக்கு யூஸ் பண்ணல. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல ட்ரை ஆன் பண்ணியிருந்தேன். நீங்க சும்மா என் பேரை போட்டு அந்த நேம் அடிச்சாலே வரும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் சரியா? ஸோ இட்ஸ் நாட் அ வெரி குட் மேட்ச் ஃபார் மீ. ஸோ அதனால நான் இன்னைக்கு இந்த வீடியோல யூஸ் பண்ணிக்கல. பட் ஐ லவ் திஸ் ஃபவுண்டேஷன், ஐ லவ் த கவரேஜ், ஐ லவ் த ஃபினிஷ். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் நாட் வெரி லூமினஸ், இட்ஸ் செமி மேட். ஸோ ஐ ரியலி லைக் திஸ். பட் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணல. இட்ஸ் அ ரியலி ஹிட். பட் ஷேட் ரேஞ்ச் இதுதான் கடைசி ஷேடே. இதுவே எனக்கு செட் ஆகாது. இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேபிலினோட ஃப்ரெஷ் டென்ட் இந்த ஷேட் 10. இது அவங்க நியூவா இறக்கி இருக்கிற ஷேட். ஆர் எனக்கு இப்போ தான் ரீசெண்டா தெரிய வந்துச்சு. இட்ஸ் அ கிரேட் மேட்ச். நீங்க 330 டாஃபி உங்களுக்கு 330 டாஃபி ஃபிட்மில கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். நான் ஏன் இப்போல்லாம் 330 டாஃபி யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா இட் ஆக்சிடைசஸ் a lot. ஃபேஸை வந்து கொஞ்சம் டல் ஆக்கிடும். இன்டென்ட் பண்றதை விட ரொம்ப டல் ஆக்கிடும். பட் இது அந்த மாதிரி இல்லை, சுத்தமா உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகாது. இதுவுமே உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகும், பட் இது வந்து ஆக்சிடைஸே ஆகாது. பிகாஸ் இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன், பட் ஸ்டில் ஹேஸ் பிரிட்டி குட் கவரேஜ். ஸ்கின் டென்ட் மாதிரி உங்களுக்கு லைட்டா இருக்காது, சுத்தமா லைட்டா இருக்காது ஃபேஸ்ல. உங்களுக்கு ஃபேஸ்ல போட்டிருக்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்கும் பிகாஸ் இதுல கவரேஜ் இருக்குங்கிறதுனால. பட் இட்ஸ் அ ரியலி குட் ப்ராடக்ட். இட்ஸ் அ ஹிட். மேபிலின் வந்து என்ன கேட்டா அவங்க வந்து 2016க்கு அப்புறம் they have not improved anything, they have not stepped up their game. அது ஏன்னு போக போக உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பவுடர் போயிடலாமா? பவுடருக்கு ஐ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ரெண்டுமே ஃபிட்மில இருந்து வரதான். இந்த 2 பவுடர் தான் அவங்க கிட்ட இருக்கவும் செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிட்மியோட லூஸ் பவுடர் நான் வச்சுக்கிற ஷேட் வந்து 30 மீடியம்.
ஐம் சாரி கைஸ், நான் வந்து அமேசான்ல இது வரைக்கும் டீப்பர் ஷேட் இருக்குதுன்னு சொன்னேன், விச் இஸ் ட்ரூ. பட் அது வந்து அவங்க வேற எங்கேயும் வந்து ஷிப் பண்றாங்க. ஸோ இட்ஸ் லைக் 1000-2000 அந்த மாதிரி ரேட்ல இருக்குது. இந்தியால அவைலபிளா இருக்கிறப்ப இதுதான் லாஸ்ட் ஷேட், விச் இஸ் நாட் தட் பேட் ஃபார் அ லூஸ் பவுடர். பட் இந்த ஃபார்முலேஷன் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின். சரியா, ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறதுனால எவ்வளவு ட்ரையான பவுடர்னாலும் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. நீங்க போடும் போதே உங்களுக்கு கேக் ஆயிடுச்சுன்னா அது நாள் ஃபுல்லா உங்களுக்கு கேக்கியா தான் இருக்கும். இது அந்த மாதிரி பட்டதான். என்னதான் எப்படிதான் யூஸ் பண்ணாலும் ஒரு பவுடர் ப்ரஷ்ஷா வச்சு லைட்டா எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி, இதை வச்சு சுத்தமா பேக் எல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ ஐ ரியலி 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 ஹேட் திஸ் ப்ராடக்ட். இதுக்கு பதிலாக நீங்க ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நான் வேணா அதுக்கு உங்களுக்கு வேற செப்பரேட்டா வீடியோ ஏதாவது போடுறேன். பட் மை தாட் ஆன் திஸ், இட்ஸ் அ மிஸ். நெக்ஸ்ட் பவுடர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிட்மியோட காம்பாக்ட் பவுடர். இதோட ஷேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 330 டாஃபி. முன்னாடி இது வந்து எனக்கு எக்ஸாக்ட் மேட்சா இருந்துச்சு. பட் இட்ஸ் மோர் yellow அண்ட் மோர் லைட்டர் now. இதுதான் அவங்களோட லாஸ்ட் ஷேட். ஏன் டார்க்கரான ஷேட் அவங்க லைட்டரா மாத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் நிறைய மேபிலின் வந்து பண்றாங்க. பட் they are not mentioning it anywhere. சரியா, அவங்களோட கன்சீலர்ஸ்ல வந்து கன்சீலர்ஸும் சரி, அவங்களோட ஃபவுண்டேஷனும் சரி, அடிக்கடி அவங்க ரீஃபார்முலேட் பண்றாங்க. அது எப்போ வாங்க வெளியில சொல்றாங்க. ஸோ விச் இஸ் கைண்ட் ஆஃப் நாட் குட் ஃபார் அஸ் கன்சியூமர்ஸ். நான் வந்து என்னோட ஷேடா இருக்கும்னு நினைச்சு தான் வாங்கினேன். பட் வாங்கினதுக்கு அப்புறம் ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட். பட் ஐ லவ் த ஃபினிஷ், ஐ லவ் த ஃபார்முலேஷன். இது வந்து அப்படியே உங்க ஃபேஸை நல்லா பிளர் ஆக்கிடும், நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். இந்த லூஸ் பவுடரும் உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கும். பட் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கவரேஜ் கொடுக்காது. ஐ ரியலி 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 லைக் திஸ். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த். உங்களோட ஷேட் மேட்ச் கிடைக்கலனா கூட யூ கேன் யூஸ் திஸ் ஆஸ் அ ஹைலைட்டிங் பவுடர். ஸோ ஐ ரியலி லைக் திஸ். இட்ஸ் அ ஹிட். அந்த ஷேட் ரேஞ்சை மட்டும் அவங்க மாத்தாம இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு செகண்ட் கன்சீலர் சொன்னேன்ல, அந்த செகண்ட் கன்சீலர் இது மேபிலினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிமைண்ட் கன்சீலர். இதோட ஷேட் வந்து பட்டர்ஸ்காட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்டர்ஸ்காட்ச் வந்து எனக்கு இவ்வளவு நல்ல மேட்சா இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கல. என்னோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் கிடையாது. பட் பர்ஃபெக்டான ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர். இது எனக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்பலாம் பளிச்சுன்னு தெரியாது. சில ஷேட்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும், அந்த மாதிரி இல்ல. பட் இதுல ஒரு சின்ன பிங்க் அண்டர்டோன் இருக்குது. ஸோ உங்களால மேக்கப் போடாம போட முடியாது. இன்னைக்கு நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணாம போட்ட காரணத்தினால் இங்கெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து கிரேயா தெரியுது. நினைச்ச வாழ்க்கையில கண்ணாடியில சொல்றேன். இதுலயும் அவங்க கிட்ட லாஸ்ட் ஷேட் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ வில் ட்ரை தட் நெக்ஸ்ட். இதோட ஃபார்முலேஷன் ஐ ரியலி லவ் இட். முன்னாடி இவங்களோட ஃபார்முலேஷன் வந்து ரொம்ப திக்கா இருக்குமா, நான் யூஸ் பண்ணதில்ல, நிறைய பேர் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். தே கேன் see the difference. முன்னாடியே யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற ஃபார்முலேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்ப இருக்கிற ஃபார்முலேஷன் இட் பிளெண்ட்ஸ் லைக் எ ட்ரீம். அவ்வளவு அழகா பிளெண்ட் ஆயிடும், செகண்ட்ஸ்ல பிளெண்ட் ஆயிடும். பட் என்ன விஷயம்னா, நம்மளுக்கு உங்க அண்டர் ஐ ஆல்ரெடி ரொம்ப ட்ரையா இருக்குது, இல்லாட்டா ஏஜ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது, லைக் 28+ இருக்குது அப்படின்னா அந்த லைன்ஸ்ல எல்லாம் வந்து சீக்கிரமா செட்டில் ஆயிடும். இட் டேக்ஸ் அப் யுவர் மேக்கப். இதுக்கு மேல சுத்தமா இந்த லூஸ் பவுடர் உங்களால யூஸ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாலுமே தெரியும். இட்ஸ் a really great product. It's actually in the middle, ஓகேவா? because this is so long lasting, சூப்பர் கவரேஜ், நல்ல ஃபார்முலேஷன். அந்த ட்ரை ஆகுறது விஷயத்தை தவிர இட்ஸ் ரியலி குட். நெக்ஸ்ட் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, மேபிலின் வந்து 2016 இருந்து வெளியில வரவே இல்லைன்னு. we are in that blush era, அப்படித்தானே? லிக்யூட் பிளஷஸ் என்ன, லிப் அண்ட் சீக் டென்ஸ் என்ன, க்ரீம் பிளஷஸ், எல்லா பிளஷஸும் தாறுமாற எல்லா பிராண்ட்ஸும் இறக்கிட்டு இருக்கும்போது மேபிலின்ல இப்போ ரீசெண்டா தான் பிளஷ் கொண்டு வந்தாங்க. அதுவுமே பவுடர் பிளஷஸ். இந்த பிளஷ் நான் வந்து குறை சொல்லல, இட்ஸ் a great ப்ராடக்ட். பட் பவுடர் பிளஷஸ் இப்போ யாரும் அந்த அளவுக்கு யூஸ் பண்றது இல்லை. இட்ஸ் நாட் வெரி லாங் லாஸ்டிங். சரியா, பட் இட்ஸ் a really great ஃபார்முலா. இது வந்து ஓரளவுக்கு நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிற, அஃபோர்டபுளான மார்க்கெட்ல கிடைக்கிற பிளஷஸ் படிக்கும். இட் லாஸ்ட் a little bit longer. பட் ஷேட் ரேஞ்ச் இஸ் ரியலி ரியலி நாட் குட். ஒரே ஒரு ஷேட் தான் நம்ம டஸ்கி ஸ்கின் செட் ஆகும். இட்ஸ் பேஷனேட். இட்ஸ் a really beautiful pink. எங்கிட்ட 2 ஷேட் இருக்குது. இன்னொன்று வந்து ப்ரௌட். எடுத்து மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு எனக்கு பிடிக்கும். பட் அகேன் இட்ஸ் இன் த மிடில். இட்ஸ் லைக் 499. எப்பவுமே ரொம்ப பெரிய ஆஃபர்ல எல்லாம் இருக்காது. ஸோ இத்தோண்டு ப்ராடக்ட்டுக்கு, அதுவும் பவுடர் பிளஷுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு என்ன கேட்டீங்கன்னா, நிஜமாவே கேட்டீங்கன்னா ஐ வில் சே என்னால ஏத்துக்கவே முடியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேபிலின்ல இந்தியால பிரான்சர் எதுவும் இல்ல, கான்டோர் எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் இதெல்லாம் செட் பண்றதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணிக்க போறேன்னா, இந்த மேபிலின் ஃபிட்மியோட மேட் பிளஸ் போர்லெஸ் இன்ஸ்டன்ட் மேட் செட்டிங் ஸ்ப்ரே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் அ மேட் செட்டிங் ஸ்ப்ரே. அண்ட் இதோட நாசில் வந்து ரொம்ப மோசம். அந்த மிஸ்ட் வந்து ஃபைனா இருக்காது. ஸோ உங்களுக்கு அங்கங்க போய் டிராப்லெட்ஸ் எல்லாம் ஒட்டிடுச்சு, நீங்க ஈவனா அப்ளை பண்ணல, ஈவனா அது அப்ளை ஆகல அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு தெரியும், தூரத்துல இருந்து பார்க்க தெரியாது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடம் மட்டும் லைட்டா அப்படி ஆயிலியா இருந்த மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் ஹேண்ட்ஸ் டவுன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் செட்டிங் மிஸ்ட். அதை நான் வந்து சொல்லி ஆகணும். இட் மேக்ஸ் யுவர் மேக்கப் லாஸ்ட் லாங்கர்.
பட் இது வந்து மேட்டே கிடையாது, சுத்தம் மேட் கிடையாது. எப்படி அந்த மேட்னு சொல்றாங்கன்னு தெரியல. இட்ஸ் லைக் ரொம்ப ஆயிலியாவும் தெரியாது, லைட்டா உங்களுக்கு அந்த இடம் தெரியும். இப்ப நான் வந்து இதெல்லாம் பவுடர் போட்டிருந்தேன்னா ரொம்ப மேட்டா இருக்கும்ல, இப்ப இதெல்லாம் ஷைனிங்கா இருக்குதா, அது இது கொடுத்த அந்த ஆர்டிபிஷியல் ஷைன் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இட்ஸ் அ குட் ப்ராடக்ட், பட் அதை சொல்றது அது வந்து செய்யாது. ஸோ பட் என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் அ ஹிட். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து அவங்க கிட்ட நிறைய ப்ராடக்ட் இல்ல. ஐ திங்க் தே ஹேவ் லைக் டாட்டூ ஐப்ரோ பென், அப்புறமா ஒரு ப்ரோ வேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ காட் த சீப்பஸ்ட் ஒன். இது அவங்களோட ஐப்ரோ பென்சில் ஃபேஷன் ப்ரோ. ஸ்டார்டிங்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல இது, நான் பழைய வீடியோலுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நல்லா. பட் கைஸ் ஃபார் த பிரைஸ் ஐ காட் திஸ் ஒன் ஃபார் 120 or 110. For the price this is really good. And the color வந்து எனக்கு அப்படி ஒரு எக்ஸாக்ட் கலர், and also kind of smudge proof. ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. இது கூடவே ஒரு ஸ்பூலியும் வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், பிகாஸ் அஃபோர்டபுளான ஆப்ஷன்ல இது வரைக்கும் ரேட் கம்மியா இருக்கிறதுலயே அவங்களாம் ஸ்பூலி எல்லாம் தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூலியை கையில கொண்டுட்டே தெரியணும். அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான், மற்றபடி இந்த கலர் இட்ஸ் ரியலி குட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து டக்குன்னு ட்ரை ஆயிடும், பேக்கேஜிங்லாம் சரியில்லை, ஸோ டக்குன்னு ட்ரை ஆயிடும். அப்ப நீங்க யூஸ் பண்ணும்போது இருத்தி வரைய வேண்டியதா இருக்கும். ரொம்ப பிரச்சனை இல்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் வெரி க்ரீமி, ஓகே, பட் ஸ்டில் அ ஹிட். இந்த பிரைஸ்க்கு இட்ஸ் ரியலி குட். நெக்ஸ்ட் நான் காமிக்க போறது இட்ஸ் நியூ ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த வீடியோல இது வரைக்கும் எந்த வீடியோலுமே உங்களுக்கு காமிச்சது இல்லை. இட்ஸ் ஐ ஷேடோ பேலட் ஃப்ரம் மேபிலின். இதை நான் வாங்கும் போது ஐ ஹேட் நோ ஐடியா எவ்ரி சிங்கிள் ஷேட் இன் திஸ் பேலட் இஸ் அ ஷிம்மரி ஷேட். சரியா? I had really no idea. பார்த்த உடனே I really liked it. எல்லா ஷேடுமே இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். இன்னைக்கு நான் வந்து ஒரு லுக் பண்ணலான்னு நினைச்சேன். இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ டிசாஸ்டர். இன் த எண்ட் ஐ கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் இட். ஸோ நான் பண்ண தப்பு பண்ணாதீங்க. டு நாட் யூஸ் திஸ் டார்க் கிரேயிஷ் ப்ரௌன் கலர் ஃபார் அ ஸ்மோக்கி ஐ. சரியா? அந்த மாடலுக்கு நல்லா இருந்துச்சு, அந்த அவங்க காட்டன்ல அதான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஐ ட்ரைட், பட் இட்ஸ் நாட் எ வெரி குட் அண்டர்டோன் ஆன் மீ. ஸோ அதனால நல்லாவே இல்லை. அது இல்லாம ஃபுல் சிக்கனா பேலட்டை வச்சு எப்படி ஒரு ஐ லுக் பண்றதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது, இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுல சிலது வந்து கிளிட்டர் ஷேட்ஸ், சிலது வந்து மெட்டாலிக் ஷேட்ஸ், எதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்குது. அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி இது வந்து இட்ஸ் ரியலி குட் ஒன், பட் ஐ டோன்ட் திங்க் யூ வுட் நீட் திஸ் இன் யுவர் லைஃப். இட்ஸ் லைக் 900 rupees. 900 rupeesனோட நான் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இட்ஸ் டூ ஸ்மால், என் கையை வரைக்கும் சின்னதா இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆல் ஷிமரி ஷேட்ஸ் which you will never finish. நெக்ஸ்ட் காஜலுக்கு வந்து நான் உங்ககிட்ட இருக்கிறதுல அந்த எல்லோ கலர் ட்ரை பண்ணிருக்கேன், கலாசல் காஜல் ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிருக்கிறது இந்த பிளாக், சூப்பர் பிளாக் கலாசல் காஜல். மை ஃபேவரட். எங்கிட்ட இருக்கிறதுல இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேவரட், பிகாஸ் இட்ஸ் சோ பிக்மெண்டட், சோ க்ரீமி அண்ட் சோ லாங் லாஸ்டிங். ரொம்ப லாங் லாஸ்டிங்காலாம் இருக்காது, பட் என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். பிளஸ் உங்க கண்ணை வந்து எரிய வைக்காது. ஐ லவ் திஸ். It's a big hit, big hit. Next eyelinerல I had two, ஓகேவா? ஒன்னு வந்து அவங்களோட கலர்ஸ் வந்து எல்லோ கலர்ல இப்படி இருக்குமே ஒரு டியூப் மாதிரி. I misplaced it somewhere, எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த மேபிளினோட டாட்டூ லைனர். இதை பத்தி நான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கிறேன். ஐ டோன்ட் லைக் த பேக்கேஜிங். இதுதான் உங்களுக்கு ப்ராடக்ட், இது வந்து உங்களுக்கு வாண்டு. I don't like it. I hate the wand. இட்ஸ் சோ ஸ்டிஃப். உங்களுக்கு கிராஃபிக் ஐலைனர் எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் என்னால எதுவுமே பண்ண முடியல. ஐலைனர் போடவே கொஞ்சம் கஷ்டப்படுது. நார்மலா 2 seconds எடுப்பேன் நான் விங் லைனர் போடுறதுக்கு. அப்படின்னா இட் டேக்ஸ் மீ 2 minutes to do with this. So I don't like the wand, but I love the formulation. It is so long lasting. நிஜமாவே நல்லா இருக்குது. So this is like in the middle, because நீங்க காசு நிறைய கொடுக்குறீங்க. ஆக்சுவலி இதுக்கு ஒரு 400-500 கிட்ட வந்துடும் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. ஓகே, ஐ ஹவ் சோ மச் டு டாக் அபவுட் திஸ் மஸ்காரா. இதுதான் அவங்களோட பெஸ்ட் செல்லிங் மஸ்காரா அட் த மோமெண்ட். அது வந்து மேபிளின் ஸ்கை ஹை லாஷ் சென்சேஷனல் ஸ்கை ஹை மஸ்காரா. நல்ல மஸ்காரா, கிவ்ஸ் யூ அ வெரி குட் லென்த். பட் நீங்க அவங்களோட கேம்பெயின்ஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ எங்க பாத்தீங்கன்னா கூட 4-5 கோட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளவு லென்த் கொடுக்குது, அவ்வளவு வால்யூம் கொடுக்குது. எந்த மஸ்காராவை நீங்க 4-5 வாட்டி நீங்க வந்து போட்டாலும் அந்த மாதிரி கொடுக்கும். இட் லுக்ஸ் very artificial and not so pretty. இந்த 4-5 கோட் ஆஃப் மஸ்காரா never looks good. அட்லீஸ்ட் எனக்கு பிடிக்காது. சரியா? இது வந்து ஒரு கோட்லயே நல்லா தான் கொடுக்கும், பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. எனக்கு வந்து சுத்தமா லேஷஸ் கிடையாது. ஸோ இதை நான் ஒரு கோட்டு கொடுத்தாலே எனக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஐ லைக் இட். சரியா? பட் இது வாங்கி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆகுது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. மஸ்காராவில் நீங்க 3-4 monthsலயே முடிச்சிடணும். ஐ நெவர் ஃபினிஷ் மை மஸ்காரா.
ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி இப்போ உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் அங்கங்க கொஞ்சம் எப்படி சொல்றது, நேரம் போக போக உங்களுக்கு நீங்க நாள் அந்த நீங்க அந்த நாளை ஓட்ட என்ன ஆகும்னா அந்த அது வந்து கொஞ்சம் கிரம்பிள் ஆகி உங்க ஃபேஸ்ல விழ ஆரம்பிச்சிடும். என்ன விஷயம்னா யாரும் வெளியில சொல்லவே மாட்டாங்க உங்க ஃபேஸ்ல அங்கங்க பிளாக் கலர்ல இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வீட்டுல வந்து நானே பார்த்துட்டு இப்படியா தெரிஞ்சே நாள் ஃபுல்லா அப்படின்னு எனக்கு வந்து ஆயிடும். பிகாஸ் அங்கங்க நம்மளுக்கு கடிக்கும் அப்படித்தான். அப்ப நம்ம சொரியும் போது அது வந்து அப்படி கீழே விழுந்துருது. ஐ ஹேட் when it does this. இப்ப நான் கண்ணை மூடிட்டு திறக்கும் போது இந்த கீழ் லேஷஸ்ல இது வந்து மாட்டிக்கும். ஒவ்வொரு வாட்டி நான் வந்து இப்படி திறக்கணும். அது எனக்கு பிடிக்கல. ஸோ இட்ஸ் குட். இட் வாஸ் கிரேட் when I first got this, but now it's middle. First category, our favorite category, lipstick. Lipstick என்கிட்ட Maybelline ஒரு 4 range of lipsticks இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்களோட வினைல் லிப்ஸ்டிக் நான் ரீசெண்டா தான் ஒரு வீடியோல யூஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கணும்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்னு அல்டிமேட் லிப்ஸ்டிக், இது வந்து புல்லட் லிப்ஸ்டிக். இதையும் நான் வந்து முன்னாடி நிறைய வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க பாத்துருப்பீங்க. அப்புறமா ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் கிட்ட இருந்துச்சு, விச் வாஸ் நாட் மை வெரி ஃபேவரட். இப்போ நான் ரீசெண்டா ஒரு வாங்கியிருந்த லிப்ஸ்டிக் என்ன பாத்தீங்கன்னா Maybelline சூப்பர் ஸ்டே மேட் இங்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் நாட் மேட். மேட் லிப்ஸ்டிக்ங்கிறது நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறோம். இட் லுக்ஸ் மேட், பவுடரியா இருக்கும் அப்படித்தானே. பட் இது வந்து அப்படி இல்லை, காயவே இல்லை இது. ஓகேவா? கிட்டத்தட்ட இட் லுக்ஸ் சிமிலர் டு த வினைல் இங்க், லெஸ் கிளாசியர். வீடியோல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த Maybellineல இருக்கிற முக்கால்வாசி லிப்ஸ்டிக்ஸ் அப்படித்தான். அட்லீஸ்ட் இது வந்து கிளாசியா இருக்குது. நீங்க போடும்போது உங்க லிப்ஸை நீங்க மம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்படி பண்ணக்கூடாது. பிகாஸ் தட்ஸ் லைக் டிஃபால்ட். எனக்கு எந்த லிப்ஸ்டிக் போட்டாலும் இப்படி ஃபர்ஸ்ட் கீழே போட்டுட்டு நான் வந்து மம் பண்ணிடுவேன். தட்ஸ் ஹவ் ஐ அப்ளை மை லிப்ஸ்டிக். அதே மாதிரி இதை நான் வந்து போடும்போது போட்டுட்டே என்ன ஆயிடுச்சுன்னா மேல இருந்து பிரிஞ்சிருச்சு. உங்களுக்கு வீடியோ கிளியரா தெரியும் அது. ஸோ டு நாட் மம் யுவர் லிப்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இட்ஸ் வெரி ட்ரை கைஸ், வெரி 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 ட்ரை. இது எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு இது வந்து உங்க லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆக்குது. ஸோ இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள் அட் ஆல். இந்த கலரை பத்தி நான் வந்து சொல்லணுமா? பேசிடுவோம். பேக்கேஜிங் ஒரு கலர்ல இருக்குது, என் லிப்ஸ்ல ஒரு கலர்ல இருக்குது. அந்த மாடலுக்கு இட் வாஸ் கிரேட். அந்த மாடல் வந்து என்ன வரைக்கும் டீப்பர் ஸ்கின்ல இருந்தாங்க, அவங்களுக்கு அழகா இருந்தோடனே அதனால தான் வாங்கினேன். இந்த ஷேடு வந்து சீக்கர். பட் இட்ஸ் நாட் வெரி கிரேட், இட்ஸ் நாட் பேட். தூரத்துல இருந்து பார்க்க அழகா இருக்கு. பட் கிட்டக்க வந்தேன்னா ஒரு மாதிரி வெத்தலை போட்டு தவச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஸோ ஐ டோன்ட் லைக் இட் தட் மச். இந்த லிப்ஸ்டிக் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்குங்கிறதுக்காக இவ்வளவு கொடுமையில தாங்க முடியாது. ஸோ இட்ஸ் அ மிஸ் ஃபார் மீ. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் வித் ஓன்லி Maybelline ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல நான் வராது Maybelline ப்ராடக்ட் அது சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் நான் வந்து K Beauty ட்ரை பண்ணணும்னு இருக்கிறேன். ஐ மீன் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் K Beauty, அப்புறமா ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் ரெவல்யூஷன். இந்த ரெண்டும் தான் இப்போதைக்கு என்கிட்ட என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்குது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.